வறண்டு போன பூமி, தாகம் நிறைஞ்ச நகரம். ரோஹன் சமீர் 2 பேரும் போனாங்க. அதிர்ஷ்யபூரை தேடிக்கிட்டு மாய பாதையில பாத்துக்கிட்டாங்க. உறக்க அலைகள் மெஷினை நிறுத்துச்சு. அப்ப நிறைஞ்சிருந்தது இருள். மண்ணும் பழமை வாய்ந்த பாடமும் கொடுத்தது வெற்றியின் துணையை. விதையை எடுத்துக்கிட்டு அவங்க திரும்பி வந்தாங்க. புல்புல் நகரை மேம்படுத்த இயற்கையும் முன்னேற்றமும் சேர்ந்து வந்தது கஷ்டங்களை போக்க. அன்றைய பொழுது ஆரம்பிச்சது. பயங்கரமான வெயில். புல்புல் நகருங்கிற பேர் கொண்ட ஒரு நகரத்துல மின்னிட்டு இருந்தது. பூமி வறண்டு போய் வெடிச்சிருக்கு. பழமை வாய்ந்த கட்டிடம் ஆனா உடைஞ்சு போயிருக்கு. காற்று ரொம்ப உஷ்ணமாவும் புகையோட நிறைஞ்சிருக்கு. ஃபவுண்டன்ல தண்ணி இல்ல. மக்கள் ஹைடெக் சூட்டை போட்டுக்கிட்டு இங்க அங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்பதான் ரோஹனும் சமீரும் எதிர்க்க வந்தாங்க. 2 பேரும் ஹைடெக் சூட்டு போட்டிருக்காங்க. ரோஹனோட கையில ஒரு ஹோலோகிராபிக் ரிஸ்ட் பேண்ட் இருக்கு. அது காற்றுல வரைபடத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பேட்டரி குறைவா இருந்த காரணத்தினால அது ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தது. சமீர், நாம அந்த இடத்த சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கலனா நம்மளால இந்த வெயில்ல இருந்து தப்பிக்க முடியாது. சிட்டில இருக்கிற தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. இப்ப மிஷனும் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா என்னால நம்பவே முடியல, நாம அப்படிப்பட்ட இடத்த தேடிட்டு இருக்கோம். அது மேப்லயே கிடையாது. ஜனங்க சொல்றாங்க அந்த கிராமம் மாய கிராமம், அப்புறம் கண்ணுக்கு தெரியாதது. நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாண்ணா? இது வெறும் மாய இல்ல சமீர், இது ரொம்பவே வினோதமான டெக்னிக். அங்க இருக்கிற மக்கள் நம்மளோட முன்னுக்கு இருக்காங்க. அவங்களே அவங்க இந்த உலகத்துல இருந்து மறைச்சுக்கிட்டாங்க. அவங்க அமைதியா இருக்கிறதுக்காக நாம அங்க போய் தான் ஆகணும். ரோஹனோட டிவைஸ்ல பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அதுவே அணைஞ்சு போச்சு. பேட்டரி முழுமையா தீர்ந்து போயிடுச்சு. 2 பேரும் தூரத்துல நின்னுட்டு மலையை நோக்கி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் லேசா மூச்சு விட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரோஹனும் சமீரும் ஒரு அடர்ந்த காட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. மரங்கள் உயரமா இருக்கு. ஆனா அதுல இலைகள் கிடையாது. எல்லாம் காஞ்சி போய் மரங்கள்லாம் இறந்து போனமா இருக்கு. நல்ல பளிச்சுங்கிற வெயில் பூமி மேல படுது. ரோஹனும் சமீரும் நடந்து நடந்து அப்படியே வேர்வையால நனைஞ்சிட்டாங்க. அப்பதான் சமீர் ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்னா. லேசா திணற ஆரம்பிச்சான். ரோஹன், இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. என்னோட ஜிபிஎஸ் போயிடுச்சு. நம்ம பாட்டில்ஸும் காலி ஆயிடுச்சு. நாம இங்க வழி தவறி இறந்து போயிடுவோம். ரோஹனுக்கு அங்க பக்கத்துல ஒரு விசித்திரமான எலக்ட்ரானிக் சலசலப்ப உணர ஆரம்பிச்சான். இரு, இங்க இருந்து வர காத்து வித்தியாசமா இருக்கு. உன்னால இது உணர முடியுதா? அதாவது இந்த காத்துல அலைகள் போற மாதிரி இருக்கு. ரோஹன் காற்றுல தன்னோட கைய மேல உயர்த்தினா. அப்பதான் திடீர்னு ஏதோ விசித்திரமா நடந்தது. அவனோட கை பாதி காத்துலயே மறைய ஆரம்பிச்சது. ஏதோ அவங்க 2 வெவ்வேறு உலகத்துக்குள்ள மாறுற மாதிரி இருந்தது. இத பார்த்துட்டு சமீர் பயந்து போயிட்டான். அப்புறம் பின்னாடி பக்கமா குதிச்சு விலகி போய் நின்னான். என்ன இது? உன்னுடைய கையில போச்சு. இதுதான் அந்த கிளை. இது அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீக்வன்சி ஷீல்ட். இதுக்கு பின்னாடி தான் அந்த கிராமம் மறைஞ்சிருக்கு. பயப்படாத, என் பின்னாடியே வா. ரோஹன் தைரியத்தோட முன்னாடி நடந்து போனான். மெல்ல மெல்ல அவனுடைய உடம்பு அந்த காற்றுல மறைஞ்சிடுச்சு. சமீர் கொஞ்சம் பயந்து போய் அவன் பின்னாடி போனான். அவங்க 2 பேரும் அதிர்ஷ்யபூர் கிராமத்துல காலடி எடுத்து வச்சாங்க. அவங்களால அவங்களோட கண்களை நம்பவே முடியல. இந்த கிராமம் ஏதோ ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ பிலிம் மாதிரி தெரிஞ்சது. இங்க இருக்கிற வீடுகள் கண்ணாடி மற்றும் பளிங்கு கல்லால செஞ்சிருக்கு. அப்புறம் காற்றுல மிதந்துட்டு இருக்குங்க. இங்க இருக்கிற காற்று சுத்தமாவும் லேசாவும் இருக்கு. இங்க எல்லாமே உயிருள்ளதாவும் அழகாவும் இருந்தது. வாவ், இது அப்படியே வேற உலகம் மாதிரி தெரியுது. பாரு ரோஹன், வீடு காத்துலயே மிதக்குது. இதுதான் அதிர்ஷ்யபூர். இங்க இருக்கிற டெக்னிக் இயற்கையோட சேர்ந்து வேலை பண்ணுது. அவங்க 2 பேரும் அதிர்ச்சியோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு பெண் அங்க வந்துட்டா. அவளும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சூட் போட்டிருந்தா. நீங்களே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளி உலகத்து ஆளு இங்க வரதுக்கு அனுமதி கிடையாது. என்னுடைய பேரு ரோஹன். நாங்க பெரிய பிரச்சனையில இருக்கோம். எங்க ஊரு தாகத்தோட இருக்கு, செத்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு உங்க உதவி தேவை. உங்ககிட்ட ரொம்ப அட்வான்ஸ் மிஷன்ஸ் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். மிஷின்கள் மட்டுமே எல்லாமே கிடையாது. நீங்க எங்க டெக்னிக்கை தொடர்ந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு அதை சமாளிக்கிற சக்தி இருக்குங்களா? 2 பேரும் குழப்பத்துல நிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் எதுவும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாயா, ரோஹன் அப்புறம் சமீர அதிர்ஷ்யபூர் கிராமத்தோட கிராண்ட் கவுன்சிலிங் ஹாலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹாலோட சுவர்கள்லாம் ஹைடெக்கா இருக்கு. நிறங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. 4 அப்புறமும் ஹோலோகிராபிக் ஸ்கிரீன் போட்டிருக்கு.
அதுல கிராமத்தோட நிலைகள் தெரியுது. அதுக்கு நடுவுல கவுன்சில் சீனியர் டைரக்டர் விக்ரம் உட்கார்ந்துருக்காரு. ரோஹன், சமீர் அப்புறம் மாயா அவருக்கு எதிர்க்க உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க சிட்டில இருந்து வந்திருக்காங்க. இவங்க நம்ம மிஷன் மேலதான் ஆர்வமா இருக்காங்க. கண்ணா, நீங்க எந்த மிஷனை மாயா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது வெறும் இரும்பு கம்பி தான். உண்மையான பலம் வேர்கள்ல தான் இருக்கு. நீங்க உங்களுடைய வேர்களை மறந்துட்டீங்க. இப்போ எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்படி உங்களுடைய சக்தி டெக்னிக் கிடைச்சிருச்சுன்னா நாங்க எங்க ஊரை காப்பாத்திடுவோம். சரி, வேணும்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கிக்கலாம். எங்களை பார்த்து நாங்க எப்படி இருக்கிறோம் என்னன்றதை கத்துக்குங்க. ரோஹனும் சமீரும் இந்த நாகரிகத்தை பற்றி புரிஞ்சுக்கவும் அறிஞ்சுக்கவும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க அதிர்ஷ்யப்பூரோட வயலுக்கு போனாங்க. இங்க இருக்கிற பயிர்கள் ஆரோக்கியமா இருக்கு. அப்புறம் அதுல பெரிய அளவுல பயிர்கள் விளைஞ்சிருக்கு. ஒரு ஆளு அந்த செடிகள்ல ஒரு குழந்தைய போல பராமரிக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் ரிமோட் மூலமா பெரிய தண்ணீரோட ஸ்ப்ரிங்க்லர் ஓட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரோஹன், இங்க இப்படி வேலை செய்யறது எவ்வளவு ஈஸியா இருக்கு. வெறும் பட்டனை அழுத்தினா எல்லாமே முறிஞ்சிருது. ஒருவேளை நம்மளுடைய சிட்டியும் இப்படி இருந்ததுன்னா. ஆனா பாரு, இவங்க எல்லாம் மிஷனையே முழுமையா நம்பி கிடையாது. இவங்க அதுங்களோட பேசுறாங்க. ஏதோ அதுங்களுக்கு உயிர் இருக்கிற மாதிரி. அவங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பூமி அதிர ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு அதிர்ச்சியானாங்க. என்ன இது, பூகம்பம் ஏதாவது வந்துருச்சா? இல்ல, அங்க பாரு, அந்த பெரிய டவர் நின்னுடுச்சு. அவங்க ஒரு பெரிய வாட்ச் டவர் மூடுறத பார்த்தாங்க. அதோட டிஸ்பிளே மறுபடியும் மின்ன ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் விக்ரமும் மாயாவும் கண்ட்ரோல் ரூம்ல ஒரு பெரிய ஹோலோகிராஃபிக் ஸ்கிரீனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எல்லா டிஸ்பிளேவும் ஒவ்வொன்னா அணைய ஆரம்பிச்சது. வேலை செய்யற ரோபோட்டுகள் கூட அடுத்தடுத்து ஒவ்வொன்னா நிக்க ஆரம்பிச்சது. ஒரு பெரிய சோலார் புயல் வந்திருக்கு. அது நம்மளுடைய எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மிஷன்ஸை நிறுத்திருச்சு. நம்மளுடைய ஷீல்டும் விழ போகுது. அப்படி கீழே விழுந்துடுச்சுன்னா அப்புறம் வெளி உலகம் நம்மள பார்த்துடும். அப்புறம் நம்ம தண்ணீர் மிஷினும் நின்னுடுச்சு. கிராமத்து ஜனங்க தாகத்தோட இருப்பாங்க. ரோஹனும் சமீரும் ரூமுக்கு ஓடி வந்தாங்க. நாங்க இதை சரி செய்யலாங்களா? நான் ஒரு இன்ஜினியர். இல்ல கண்ணா, இந்த புயல் அவ்வளோ பலசாலியானது. எந்த மிஷினும் இங்க வேலை செய்யாது. இந்த டெக்னிக் நம்மள ஏமாத்திடுச்சு. எல்லாரும் ரொம்ப சோர்வோட இருக்காங்க. எங்க கிராமமே வேற மாதிரி தெரிஞ்சது. எங்கேயுமே வெளிச்சம் இல்ல. எந்த வீடு காட்டுல மிதந்துட்டு இருந்ததோ அது தரைக்கு வந்துடுச்சு. மக்கள் பார்க்க பயந்து போய் இருக்காங்க. அதிர்ஷ்யப்பூர் ஜனங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. அவங்களோட அணைஞ்சு போன டிவைஸ்ல மறுபடியும் பட்டன் அழுத்துறாங்க. தண்ணி எங்க? என்னுடைய மிஷன் வேலை பார்க்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா ஃபுட் ஸ்பென்சர் மூடி இருக்கு. விக்ரம், மாயா, ரோஹன் அப்புறம் சமீர் இப்பவும் கண்ட்ரோல் ரூம்ல இருக்காங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் அவங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அவங்க இன்னமும் பயந்து போயிட்டாங்க. ரோஹன், அப்படி உங்களுடைய டெக்னிக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. நாம ஏதாவது செஞ்சாகணும். அப்படி இந்த மிஷன்கள் ஓடலைன்னா நாம பழைய முறையிலேயே வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்க அங்க இருந்து புறப்பட்டாங்க. 4 பேரும் அந்த கிராமத்தோட வறண்டு போன கிணத்துக்கிட்ட போனாங்க. அந்த கிணறு வேர்கள் அப்புறம் தூசியால நிறைஞ்சு போயிருக்கு. தண்ணிக்காக அழுதுட்டு இருக்கிற கிராமத்து ஜனங்களை அவங்க பார்த்தாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. வருஷக்கணக்கா நாம இந்த மிஷனை நம்பிக்கிட்டு இருந்தோம். நாம நம்மளுடைய பழைய கலையை மறந்துட்டோம். இப்போ நேரம் வந்துருச்சு. நாம நம்ம முன்னோர்கள் செஞ்ச காரியங்களை திரும்பி பார்க்கணும். ஆனா நமக்கு கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தெரியாதே. மெஷினே தண்ணியை சுத்தம் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருந்தது. என்னால உதவி செய்ய முடியும். நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன், கரண்ட் இல்லாம தண்ணீரை எப்படி சுத்தம் பண்றதுன்னு. விக்ரமும் மாயாவும் ரொம்ப நம்பிக்கையோட ரோஹனை நோக்கி பார்த்தாங்க. கண்ணா, இன்னைக்கு உன்னுடைய புத்தக வார்த்தைகள் அப்புறம் எங்களுடைய பழைய கலைகள் தான் காப்பாத்த போகுது. ஆனா நாம இங்க இருந்து தண்ணி எடுக்க முடியாதே. நாம நதிக்கிட்ட தான் போயாகணும். கிராமத்தோட மேற்கு எல்லையில ஒரு பெரிய நதி இருக்கு. அநேகமா நாம அங்க போகலாம். நாம இத சீக்கிரமா செய்யணும். இதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அங்க இருந்து போனாங்க. 4 பேரும் நதிக்கரை கிட்ட ஓடினாங்க. நதியில இருக்கிற தண்ணி அமைதியா இருக்கு. ஆனா ஏற்கனவே ரொம்ப அழுக்கா இருக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஃபில்ட்ரேஷன் யூனிட் பழுதடைஞ்சிருச்சு. ரோஹன் நதி கிட்ட மண்வெட்டி மூலமா பூமியை தோண்ட ஆரம்பிச்சிட்டான். ரோஹன், நாம எதுக்காக பள்ளம் தோண்டிட்டு இருக்கோம்? தண்ணீர் நதியில தானே இருக்கு. சமீர், நதியில இருக்கிற தண்ணீரை நாம நேரடியா எடுத்து குடிச்சோம்னா நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். நாம இந்த களிமண்ணை வச்சு ஒரு இயற்கை ஃபில்டரை பண்ணுவோம். இந்த மாதிரி வழியை தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரோஹன் அந்த குழியில நிலக்கரி அப்புறம் சின்ன சின்ன கற்களை நிறைச்சான்.
இது ரொம்பவே எளிமையானது. மண்ணு தான் ஒரு பெரிய ஃபில்டருங்கிறத நாம மறந்தே போயிட்டோம் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழியில இருந்து நமக்கு சுத்தமான தண்ணீர் வர ஆரம்பிச்சது. தண்ணீர் ரொம்ப சுத்தமாவும் பளபளன்னு தெரிஞ்சது. மாயா அதை குடிச்சா, அதுக்கப்புறமா சிரிச்சா. இந்த தண்ணீர் மிஷின் தண்ணீரை விட ரொம்ப இனிப்பா இருக்கு. வாவ், அநேகமா நாம இத பயன்படுத்தி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். இப்ப எல்லாம் பார்க்க ரொம்ப திருப்தியா இருந்தாங்க. மறுபடியும் மறுநாள் அந்த கிராமத்துல சலசலப்பு. ஆனா இப்ப எந்த மிஷினும் இல்ல. விக்ரம் இளைஞர்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது மண்ணை பயன்படுத்தி வீடுகள்ல எப்படி சில்லுன்னு வச்சுக்க முடியும்னு. அவரு கண்ணாடி சுவர்கள்ல மண் அப்புறம் புற்களோட கலவைய இணைக்கிறாரு. ரோஹன் அத லிவர் அப்புறம் புளியை யூஸ் பண்ணி வெயிட்டான பொருட்களை தூக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவங்க மரத்துல உருவாக்கின தடியான கயிறுகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா கண்ணா, டெக்னிக் அர்த்தம் டிப்ஸ் அப்புறம் கரண்ட் மட்டும் இல்ல. டெக்னிக் அர்த்தம் புரிதல். இயற்கை வளங்களை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விஞ்ஞானம். உண்மையை சொல்லிட்டுங்களா, உங்க கூட வேலை செய்யறதே ஒரு தனி சுகம். மிஷனோட சேர்ந்து நாங்களும் மிஷனா மாறிட்டோம். மாயா பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா மூலிகைகளை வச்சு எப்படி மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுன்னு. ஏன்னா ரோபோட் டாக்டர் இப்போ வேலை செய்யல. அவங்க மூலிகைகளால ஒரு கழும்ப செஞ்சு குழந்தைங்களோட காயங்கள்ல தடவினாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த செடி கொடிகள்ல மாயங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க. நாம மிஷினோட ஆசையில இந்த மாயங்களை இழந்துட்டோம். இப்ப எல்லாரோட முகத்திலையும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அவங்க எந்த ஒரு மிஷினும் இல்லாம அவங்க மேல உள்ள நம்பிக்கையோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறமா ராத்திரி நேரத்துல கிராமம் மறுபடியும் உயிருள்ளதா மாறுச்சு. இங்க ஹோலோகிராபிக் லைட்ஸ் கிடையாது. ஆனா என்ன விளக்குகள் அப்புறம் சின்ன சின்ன தீப்பந்தங்கள் எரிஞ்சிட்டு இருந்தது. மக்கள்லாம் ஒண்ணு கூடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு மறுபடியும் அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன எதிரொலிக்கிற சத்தம் கேட்டுச்சு. மெயின் வாட்ச் டவரோட லைட்ஸ் நல்ல ஒளிர் வீசுச்சு. அப்புறம் பச்சை ஒளியில மின்ன ஆரம்பிச்சது. ரோபோட்ஸ் மறுபடியும் பீப் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சதுங்க. மறுபடியும் பவர் வந்துருச்சு. புயல் போயிடுச்சு. பவர் மறுபடியும் வந்துருச்சு. மக்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. இருங்க, மிஷனை ஓட விடுங்க. ஆனா இந்த 3 நாள்ல நாம என்னென்ன கத்துக்கிட்டோமோ அதை மறந்துடாதீங்க. உண்மையான முன்னேற்றம் எதுன்னா டெக்னிக்கும் பாரம்பரியமும் ஒன்னா சேர்ந்து வரணும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ரோஹனுக்கும் சமீருக்கும் அப்படி ஒரு பாராட்டுக்கள். ஏதோ அவங்கதான் இந்த நாகரிகத்துக்கான காவலாளி மாதிரி. இப்ப அவங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. 2 பேரும் அதிர்ஷ்யப்பூர் கிராமத்துல இருந்து வெளியே கொண்டு வர விடுறதுக்கு வந்திருந்தாங்க. ரோஹனும் சமீரும் அந்த கண்ணுக்கு தெரியாத கதவுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. நீ எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்க ரோஹன். நாங்க யாருங்கிறத நீ எங்களுக்கு ஞாபகப்படுத்தின. இந்த விதைய வாங்கிக்க கண்ணா. இந்த செடி வளர்றதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணீர் தேவைப்படாது. இதை நீங்க சிட்டிக்கு எடுத்துட்டு போங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை மிஷன்கள் நின்று போச்சுன்னா பயப்படாதீங்க. தயவு செஞ்சு அப்போ உங்க மண்ணை பாருங்க. ரோஹன் விக்ரம் கிட்ட இருந்து விதைகள் நிறைஞ்ச பைய வாங்கினான். நன்றி, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எங்க ஊரை வெறும் மிஷன்களால மட்டும் இல்ல, பழைய டெக்னிக்கையும் வச்சு காப்பாத்துவோம். நாங்க ஒரு புது நகரத்தை உருவாக்குவோம். அது அழகாவும் நிரந்தரமான இருப்பிடமாவும் இருக்கும். சரி அதிர்ஷ்டப்பூர் நிவாசிகளே, நாங்க புறப்படுறோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ரோஹனும் சமீரும் நீல வெளிச்சத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. ரோஹனும் சமீரும் மறுபடியும் அதே தூசி நிறைஞ்ச காட்டுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு பயம் இல்ல. ஏன்னா ஒரு புது பிளானோட அவங்க நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க.